அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தத்துவ ராசி ரிஷபம், கன்னி, மகரம் இப்படி எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து எடுப்போம். மூணுமே நிலத்தத்துவ ராசி. மூணில் பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர நட்சத்திரம், அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மூணு நட்சத்திரக்காரங்க ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ ஒருத்தர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இருக்காங்க, அவங்க ஒரு ஓனராக இருக்காங்க. இன்னொருத்தர் ஜாப்புக்கு வந்துட்டுருப்பார் ரொம்ப வருஷமாக, ஒரு 10 வருஷமாக. அவர் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் இருப்பார். அல்லது இன்னொருத்தர் கன்னி ராசி செவ்வாய் நட்சத்திரமாக இருப்பாங்க, அவங்க ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேர்த்துக்குள்ள ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எப்படின்னா, இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அந்த ஓனராக இருக்கவங்க அவங்களோட அந்த வேலைக்கு வரவர்கிட்ட, அந்த செக்யூரிட்டியாக இருக்கவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. இது நம்மளுக்கு ஒரு என்னோட ஒரு ஓனர் ரேஞ்சில்ன்ட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பட் அது அப்படி கிடையாது. இந்த 3 ராசிலையுமே 3 சூரிய நட்சத்திரம் ஆளுமை திறன் இருக்குது. அப்போ அந்த வேலைக்கு வரணும்னா அவங்களுக்கு சில ஆளுமை திறன் இருக்குது. அவங்களோட ஆலோசனை கேட்டு கூட இவங்க ஓனராக இருக்காங்க பண்ணுவாங்க. அல்லது அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறவர் அவர் டெய்லி வந்துட்டு நம்மளுக்கு வருதுன்னு ஒரு சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த சந்திரன் தாய் அன்பு முக்கியமானவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தாய்மை உணர்வு இயற்கையிலே இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற என்னது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, ஹெல்ப் பண்ணணும். தாய் எனக்கு தாய் அன்பு முக்கியமானது. செவ்வாய் ஆதிக்கம் அதே மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை போட்டால் கூட கோவப்படுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஓனராக இருக்கிறவர் ஏதோ சொன்னால் கூட அந்த வேலைக்கு வந்துட்டு இருக்கிறவர் கோவிச்சுக்குவார். நான் அந்த ஓனர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அவரோட வேலை பிகாஸ் ஆஃப் வேலை இவங்க வேலை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பாண்டிங் இந்த நிலத்தத்துவ ராசி 3ங்க, மகரம் அண்டு கன்னி அண்டு ரிஷப ராசி. இது ஜென்ரல் பொதுவான கருத்து தான். உங்களுக்கு லக்னாதிபதி, உங்களுக்கு திசாபுத்திகள் இதை பொறுத்து பலன் மாறுபடும். ஆனால் இது ஒரு 50% ஒத்து போகும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.